ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவியல்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள ஆசாரக்கோவை அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நுழையும் முன், நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி வாழ முடியும். நம்ம நல்லொழுக்கம் தான் நம்ம நல்ல மனிதர்களாக நம்மளை உருவாக்குது. அந்த நல்லொழுக்கம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பின்பற்றி நம்ம நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக நம் முன்னோர்கள் அறநூல்களை படைத்துள்ளனர். இதை நோக்கமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் அறநூல்களை படைச்சிருக்காங்க. அந்த அறநூல்களில் நல்லொழுக்கத்தை பற்றியும் நற்பண்புகளை பற்றியும் விளக்கியிருப்பாங்க. அதில் சிலது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருக்கிறது தான் நன்றி அறிதல். ஓகேங்களா. பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யக்கூடிய தீமைகளை தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ளணும். இதெல்லாம் நற்பண்புகள். நெக்ஸ்ட்டு இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். இனிமையான சொற்களை மற்றவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், பேசக்கூடியது தான் இன்சொல்லோடு. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் தான் அது. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா இன்னாதனா துன்பம். எவ்வுயிருக்கும் என்ன பண்ணக்கூடாது, துன்பம் செய்யக்கூடாது. எந்த உயிராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன புழு பூச்சி கூட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த உயிருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்பம் செய்யக்கூடாது. கல்வியோடு அப்படின்னா கல்வி அறிவு பெறுதல். கல்வியோடு அப்படின்னா என்னது, கல்வி அறிவு பெறுதல். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னா எல்லாரோடையும் என்ன பண்ணணும்னா சமமாக பேசணும், சமமாக பேணுதல். ஓகேங்களா. எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடைமைனா அறிவுடையவராக இருத்தல். நெக்ஸ்ட்டு நல்லினத்தாரோடு நாட்டல். நல்லினத்தாரோடுனா நற்பண்புகள் உடையவரோடு, நல்ல குணங்கள் உடையவர்களோடு நம்ம என்ன பண்ணணும்னா நட்பு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுதான் நல்லினத்தாரோடு நாட்டல்னா நற்பண்பு உடையவரோடு நம்ம என்ன பண்ணணும், நட்பு வச்சுக்கணும். இந்த ஆகிய 8மே நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் தான். இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. பிறருக்கு உதவியை பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. நம்ம பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. இனிய சொற்களை தான் பேசணும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவு நம்ம பெற்றுக்கணும். எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். அறிவுடையவராக இருக்கணும். நல்ல நற்பண்புகளை உடைய நண்பரோட நட்பு கொள்ளணும். அப்படிங்கிற அந்த 8 விஷயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். நன்றி அறிதல் அப்படின்னா என்னது, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், அதான் மறவாமை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நூல்வெளி. ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். யார், பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னன்னா கயத்தூர். ஓகேங்களா. இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கத்தின் தொகுப்பு என்பது பொருள். நமக்கு பாடலே தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த பாடல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நல்ல ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆசாரக்கோவையுடைய என்பதற்கு நல்ல ஒழுக்கத்தின் தொகுப்பு தான் பொருள். ஓகேங்களா. இந்த நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாமா. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் என்னது, 100 வெண்பாக்களை கொண்டது. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். ஆப்ஷன் ஆ, இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும், பொறை ஆகும். ஆப்ஷன் இ. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஆ, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். ஆப்ஷன் ஆ. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். ஆப்ஷன் ஆ. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ,
பொறை கூட்டல் உடைமை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்மணியே கண்ணுறங்கு அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.